இருங்க. ஏன் சொல்றேன்னா திசையெல்லாம் சாமி கரெக்டா அந்த திசை தான் வரும். நீங்க இங்க வந்துச்சா இப்படி வச்சா பார்க்க தேவையில்ல. புரியுதுங்களா? சொல்றேன். சாமி நேரடியா வருதுன்னா நான் எந்த திசையை சொல்லணும் அங்கதான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால கரெக்டா வந்து திசைதான் வந்து சாமி. நீங்க கரெக்டா அதே பக்கத்தில் தெளிவாக கேட்டுங்க. சுடுகாட்டில் நீங்க பூஜை பண்றீங்கன்னா கண்ணை மூடி பண்ணவே கூடாது. கண்ணை திறந்துதான் பண்ணணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இதான் முக்கியமான விஷயம். வீட்லயும் சரி சுடுகாட்டிலையும் சரி கண்ணை மூட சாமி இப்படிதான் தப்புன்னு மறைஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால பூஜை பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு கொடுத்த குடுவியா அதை பார்த்துன்னு பூஜை பண்ணுங்க. தியானம் வேற, வசிய பூஜை வேற. நீங்க பண்றது வசிய பூஜை, சாமியை உங்களுக்கு வசியம் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது கண்ணை திறந்துதான் பூஜை பண்ணணும். புரியுதுங்களா? உருப்படாலும் சரி. நீங்க தியானம் பண்ணுவதாக இருந்தால் மட்டும்தான் மனசுல மந்திரத்தை சொல்லணும், கண்ணை மூடணும், மனசை ஒருமைப்படுத்தணும். புரியுதுங்களா? நீங்க பண்றது அனைத்துமே வசிய பூஜை தான். அப்படி இருக்கும்போது சாமியை நீங்க கண்ணை திறந்தா நீங்க பூஜை பண்ணணும். மயானத்துக்கு போனீங்கன்னா கண்ணை திறந்து வானத்தை பார்த்து தான் நீங்க பூஜை பண்ணணும். மயானத்துக்கு போனீங்கன்னா மந்திரம் வந்து ஒரு சும்மா சாதாரண பேசுறீங்க பார்த்தீங்களா, அது போல சவுண்ட் கொஞ்சம் மெதுவாக வெளியே வரணும். மனசுக்குள்ள மந்திரத்தை சொல்லக்கூடாது. அதே போல வசிய பூஜை பண்றீங்கன்னா, அதாவது சாமியின் வசியம் பண்றீங்கன்னா அப்போ மந்திரத்தை சவுண்டா தான் சொல்லணும். ஞாபகம் வச்சுங்க. சொல்றேன் இருங்க. ஏன்னா எல்லா சாமியாரும் சரி தப்பா வந்து சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களை கூப்பிடுறேன்னா, உங்க பேரை சொல்லி கூப்பிடுறேன்னா உங்க பேரும் காது கேட்கணும். அப்படி கேட்டா மட்டும்தான் நீங்க திரும்பி பார்ப்பீங்க, என்கிட்ட பேசுவீங்க. அது போலதான் நீங்க ஒரு சாமியை கூப்பிடுறீங்கன்னா, ஒரு சாமியை வசியம் பண்றீங்கன்னா அந்த மந்திரம் உங்க செவிக்கு எட்டணும். உங்க செவிக்கு எட்டாத வரை வேற எந்த சாமி கேட்காது. சரிங்களா? நீங்க மந்திரம் சொல்றீங்கன்னா உங்க காது கேட்கணும். பக்கத்தில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க காது லைட்டா கேட்கணும். அது போல மந்திரத்தை சொல்லணும். அதுக்காக தான் நான் சொல்ல முடியும். எப்பவுமே பூஜை பண்ணும்போது தனிமையா பூஜை பண்ணுங்க, கூட யாரும் சேர்த்துக்காதீங்க சொல்றது. புரியுதுங்களா? அதே போல உங்களுடைய உபாசன மந்திரம் உங்க நண்பராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, இல்ல உங்க குருநாதராக இருந்தாலும் சரி, யாருக்கும் தெரியுது நீங்க இந்த மந்திரம் தான் ஜெபின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மந்திரத்தை வச்சு அவங்களை கட்டுக்கட்டலாம். அதனால எங்கன்னா நீங்க போனீங்கன்னா, ஒரு தொழிலுக்கு போறீங்கன்னா அப்போ மந்திரத்தை சவுண்டா சொல்லாதீங்க. மனசுக்குள்ள சொல்லுங்க. லைட்டா மந்திரம் உங்களுக்கு காது கேட்டா போதும். மற்றவங்களுக்கு கேட்கிற மாதிரி மந்திரத்தை சொல்லாதீங்க.